வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா முன்னாடி வந்து நான் காமிச்சிக்க மாட்டேன். எப்படி ஃபீல் பண்ணுறேன்? ஃபஸ்ட் டைம் அம்மாவை ஃப்ளைட்டில் கூட்டு போகிறது எப்படி இருக்குமா? ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து ஒரு நல்ல நேரம். இன்றைக்கி நம்ம ஃப்ளைட்டு கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாம் ஜாலியாக. சின்ன வயசு எடுத்துட்ட வாக்கு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்ன வாக்கு லைட்டாக ஒரு மாதிரி கட்டி கலக்குது. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். கொஞ்சம் வந்து லேட்டான ஒரு விசேஷம் தான் இருந்தது உங்களுக்கு. ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக தான் பார்த்துருப்பீங்க. பட்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் அண்டு பொங்கல் அதுவுமா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ எங்கே போய்ட்ருக்கோம் அப்படின்னா வந்து மணாலி போய்ட்ருக்கோம். அண்டு இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் என்னன்றது வந்து சொல்கிறேன் இருங்க. பாருங்கள் யார் வந்து பயங்கரமாக ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து மணாலி போகிறோம். ஸோ எங்கள் மம்மி வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளைட்டில் போனதே இல்லை. அண்டு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கோம். பட் ஆனால் வந்து அம்மாவை எங்கன்னா கூப்பிட்டு போகணும்னு நானும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வரவே மாட்டாங்க எங்கேயுமே. எங்கே கூப்பிட்டாலும் வந்து இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது என்னால் வர முடியாது அது இதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி அவங்களே வந்து எங்கன்னா போகலான்டா அப்படின்னாங்க. சரி எங்கன்னா போகலான்னா பிளானை போட்டுருவோன்னு சொல்லிட்டு நான் மம்மி அதுக்கப்புறம் நம்ம அருள் இருக்கார்ல அருளோட மம்மி. ஸோ 4 பேரும் மதர்ஸ் டூர் கூப்பிட்டு போகிறோம். சன் அண்ட் மதர்ஸ் ஒன்லி இந்த ஒரு டூரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மா வந்து ஃப்ளைட்டில் போக போகிறாங்க. வாந்தி எடுத்துருவாங்களா என்னவோ தெரியலையே, ஏறினா தான் தெரியும் வாந்தி எடுத்துருவானா என்னன்னு. அதெல்லாம் எதுவுமே ஆகுதுமா. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு டெல்லிக்கு ஃப்ளைட்டு. நம்ம அங்கேருந்து பஸ்ஸில் போக போகிறோம் டு வேர் மணாலி. ஸோ அங்கேருந்து டெல்லியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மணாலிக்கு வந்து பஸ்ஸு. பாஸ்போர்ட் நான் ஆதார் கார்டு எடுத்துக்கியா? ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும், பார்த்துக்கோ அது. அதுக்கப்புறம் வேறு என்ன, அம்மாவுக்கு வந்து இப்போ ஒரு ஷூ ஒன்று வாங்கணும். ஓகே கிளம்புவோம். பாருங்க நானும் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். எனக்கு எதுவுமே தெரியலதே. எனக்கு எதுவும் தெரியாது அதில், எனக்கு தெரியும். அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. ஆல் செட். இருமா ரிவர்ஸ் எடுத்துகிறேன். ஸோ காரில் போய்ட்டு காரை வந்து நம்ம ஏர்போர்ட்டில் பார்க்கிங் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா முன்னாடி வந்து நான் காமிச்சிக்க மாட்டேன். எதனாலனா சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அம்மா எங்களுக்காக. அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் 2 பேருமே. அப்பா வந்து இப்போ யூஎஸ் இருக்காரு ஆல்ரெடி, நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ வேலைக்கு போயிருக்காருங்க. ஸோ அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்மளுக்காக நம்மளை வளர்க்குறதுக்காக இருக்கட்டும். நிறைய ஒரு 10 வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேஷன் அரிசிலாம் வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 2-3 கிலோ ரேஷன் அரிசி எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைம்லாம் இருந்திருக்கு. சாப்பாட்டுக்கு இல்லாதப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து டெய்லரிங் வேலை பண்ணி என்னென்னமோ பண்ணி எப்படியோ எங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்த்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாப்பியாக இருக்கணுன்றது தான் வந்து என்னுடைய ஒரு மெயின் கோலே. ஸோ இதெல்லாமே வந்து என்னால் அவங்க முன்னாடி பேச முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அங்கே நிற்க வச்சு நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் அவங்கள ஃப்ளைட்டில் வந்து நான் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்தே கனவு. அண்டு கூப்பிட்டு பார்த்தேன். எங்கள் வீட்டில் வயசான தாத்தா இருக்கார், அது இல்லாமல் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு. எங்கேயுமே வர முடியல. இப்போ வந்து அவங்களே வாய் விட்டு கேட்டதுனால அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போது ரெடியா மம்மி? ரெடி. மணாலி போகிறோம். லெட்ஸ் கோ. சீட் பெல்ட் போட்டுக்கோமா. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது 5 நாள் டூர் கைஸ். ஸோ 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தெரியல, எங்கள் அம்மா தாக்கு பிடிச்சிருவாங்க. பட் அருளோட அம்மா வந்து எப்படி தாக்கு பிடிப்பாங்களா என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அருளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பி ரெடியாக இருக்காரு. இப்போ போய் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை பிக் பண்ணிவிட்டு இன்னைக்கு தான் எந்த இது இல்லாமல் கிளம்பிட்டேன். எப்படியாவது போட்ட முடியும். அப்படிதாம்மா இருக்கணும். நீ எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்ததுல வரைக்கும் எங்கள் அம்மா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன். எல்லா வேலையும் அவங்க தான் இழுத்து போட்டு செய்யணும்னு பார்ப்பாங்க. அவங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடே ஓடாது, அது வேறு விஷயம். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 நாள்மா நீ உனக்காக உனக்கு என்ன தோணுதோ பண்ணுமா. உனக்கு எத்தனை இன்னவா இது வாங்கணும்னு தோந்தா வாங்கு, இது சாப்பிடணும்னு சொந்தா சாப்பிடு. இல்லை இடிக்குது இருந்தாலும் கிளம்பிட்டேன். எதாக இருந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு. எதுவும் இருக்காது. நீ 5 நாள் அந்த ஒரு ப்ரெஷரையே மைண்டில் வச்சுக்காத. ஹாப்பியாக இரு போதும் எனக்கு அது. இப்போ கிளம்பியாச்சு. எல்லாருமே ஃபேமிலியாலாம் இல்லை ப்ரோ. நானும் அம்மா அருளோட அம்மா 4 பேர் மட்டும். மம்மிஸ் டூர், மம்மி அண்ட் சன் மட்டும். இப்போ ஃப்ளைட் ஏர் தான் போயிட்டு இருக்கோம் காரில். அப்படியா? ஆமாம். சரி பார்த்து போயிட்டு வாங்க.
ஓகே ப்ரோ. போயிட்டு அம்மா ஏதாவது சொன்னா கூட மூஞ்சி காட்டாத, உனக்கு அதுதான் சொல்லுவாங்க. சரியா? உனக்கு என்ன வேணாலும் கேட்பாங்க, புதுசா பாக்குறதுக்கு அப்படிதான். நான் இதை பாருங்க, நான் இப்படி சொல்லிட்டேன் கிளியரா, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோமா, உன்னுடைய 5 நாள் என்ஜாய் பண்ணுமா அப்படின்ட்டேன். அவ்வளவுதான். சூப்பர்ப்பா. ஓகே கைஸ், அருள் ப்ரோ வந்துட்டாங்க அண்ட் அருள் ப்ரோ மம்மியும் வந்துட்டாங்க. ஆண்டி அப்படியே ஒரு ஹாய் சொல்கிறேங்க. ஸோ 2 மம்மியும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே போய் ஷூ வாங்கணும். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் என்னோட ஷூ கொடுத்தா மட்டும் தான் அவங்களுக்கு செட் ஆகலை. ஏன்னா அங்கே குளிர் அதிகமாக இருக்குன்றதுனால செருப்புலாம் போட்டு சுற்ற முடியாது. அதனால் வந்து ஷூ வாங்கணும். மேபி மோஸ்ட் ப்ராப்ளி ஏர்போர்ட்டுக்கு போகிற முன்னாடி குரோம்பேட்டில் எங்கன்னா எதனா ஒரு கடையில் மேக்ஸ் எதனா அப்போ வாங்க வேண்டியது தான். அடுத்த 4 நாளைக்கு அருள் ப்ரோ நம்ம வாலெல்லாம் சுருட்டிக்கிட்டு இருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் தரேன். நீங்களும் ஃப்ளைட்டில் 2 பேருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் தரேன். காது மட்டும் அடைக்கும். ஏர்போர்ட் இது வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் ஆண்டி நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல அடுத்த வாட்டி நீங்களே தனியாக ஃப்ளைட்டு பிடிச்சிங்கன்னா போயிட்டு வரலாம். இது நாங்கள் ஃபஸ்ட் லக்கேஜ்லாம் செட் பண்ணிட்டோம். ஏசியில் உட்காந்துருங்க. ட்ராலி வச்சுனா ட்ராலி அங்கே இருக்கு பாரு. இந்தாலே ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஒரு அளவும் தெரியாது. தட்ஸ் பாலி ஸ்டைல் யூனோ. பாருங்க ஷார்ட்ஸ்லாம் எப்படி கறக்குது என் காரில். எப்போவுமே ஒரு ஷார்ட்ஸ் வச்சுருப்போங்க காரில். ஸோ நம்ம போயிட்டு டப்பு டப்புன்னு காரை பார்க் பண்ணிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு ஓடி வந்துடும். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்து ஒரு 4 நாளைக்கு நாங்கள் டீ குடிக்க முடியாது. செம்ம ஹாப்பியாக இருக்குப்பா எனக்கு. முதல்ல அவங்க 2 பேருக்கும் ஐஸ் பஸ்ட் ஆகணும். குதூகலமா பேசுறோன்ட்டு எதையாவது இழுத்து விட்டுறாதன்ற 7:30. புரியுதா? எப்படி இருந்தாலும் இப்போ இந்த 5 நிமிஷம் நம்ம கார் எடுத்துகிட்டு போகிறோம்ல, இந்த 5 நிமிஷம் கேப்பில் என்னை பற்றி எங்கள் அம்மா உங்கள் அம்மா கிட்ட, உன்னை பற்றி உங்கள் அம்மா எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன். இது நடக்கும் இப்போ. அதுதான் நிறைய வந்து கேள்விப்படுவோம். ஆமா, வாயே நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்கணும், நானும் கேட்டு கேட்காத மாதிரி இருப்பேன். சைலண்டா இருந்துக்கோ, நம்ம அப்புறமேட்டு பேசிக்குவோம். ஓகே கைஸ், காரை இங்கே பார்க் பண்ணியாச்சு. எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி தெரியல. எவ்வளோ ஒரு நாளைக்கு? ₹500 இருந்தோம். குறைச்சிருக்கும். ஏர்போர்ட்லேயே அவ்வளோதான் ரேட்டு. ஏர்போர்ட்டில் ₹500 ஒரு நாளைக்கு. ₹400. ஹவர்ஸ் கணக்கில் போவோம். ₹100 கம்மி ஏர்போர்ட்டுக்கும் இங்கேத்துக்கும். 5 நாளைக்குன்னு பார்க்கும்போது ₹500 கம்மி ஆகுதுல்ல, அதனால தான். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் நடந்து போனோம். சாவடிச்சிடும். 2 கிலோமீட்டர். போன வாட்டி என் பர்த்டேக்கு நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் செலிப்ரேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து இந்த பிரிட்ஜு ஃபுல்லாக டிராஃபிக்கு. இவனும் பூனையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் இறங்கி ஓடிட்டாங்க. லக்கேஜ்லாம் என் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகல, அதுவும் அவங்க லக்கேஜை மட்டும் தூக்கிட்டு ஓட்டாங்க. நான் இங்கே வந்து காரை நிப்பாட்டிட்டு இங்கேருந்து வெறும் 10 நிமிஷம் தான் இருந்ததா ஃப்ளைட்டுக்கு. 10 டொமஸ்டிக் 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர் நடந்து போகிறோம். திப்புன்னு இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் நான் 10 நிமிஷத்தில் ஓடி இருக்கேன்னு பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் கூட இல்லை, 5 நிமிஷத்தில் ஓடி வந்துட்டாங்க. போனால் ஃப்ளைட்டு டிலே. எப்படி ஃபீல் பண்ணுறேன்? ஃபஸ்ட் டைம் அம்மாவை ஃப்ளைட்டில் கூட்டு போகுது. ரொம்ப நாள் ஆசை இல்லை, ஹாப்பியாக தான் இருக்கும். இல்லை ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தது. நம்மளுக்கும் டைம் இல்லை. எங்கள் அம்மா கேட்க கூட மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த ஆசை இருந்துகிட்டே இருந்தது. சரி, இன்றைக்கி வந்து எவ்வளவோ நம்ம சுற்றுறோம், அம்மாவை கூப்பிட்டு சுற்றலாம் எப்படி? அதான் லெட்ஸ் கோ. ஹோப்ஃபுல்லி நாங்கள் இப்போ வெளியே வந்த கேப்பில் எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் வந்து கொஞ்சம் நல்லா ஜெல் ஆகிட்டு இருப்பாங்க நம்புகிறேன். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. 5 இயர்ஸ் கதை ஓடி. கண்டிப்பாக என் பிள்ளை இப்படி இந்த இவ்வளோ கேடு கட்டவன் என் பிள்ளை. என் பிள்ளை இப்படி தான். நீங்கள் என்ன உங்கள் பிள்ளை பற்றி? என் பிள்ளை பற்றி நான் சொல்கிறேன். என் பிள்ளை தான் கேடு கட்டவன் அப்படின்னு. ஐயோ கடவுளே, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் எங்களுடைய வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறப்போகுது இந்த ஒரு 5 நாளில். எங்களுக்குள்ளே ஒரு டீல் இருக்குது. நானும் உன்னை டேமேஜ் பண்ண மாட்டேன், நீயும் என்னை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ என்னை பற்றி பேசிட்டேன், இது தப்பு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் மத்தியா அப்படின்னு மட்டும் வாய தந்துடாது. மன்னிச்சு விட்டுரு. அதான் கடைசியில் நம்ம 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு அதுதான் உன்னை பற்றி நானும் என்னை பற்றி நீயும் சொல்கிற மாதிரி ஆயிரும். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க முடியாது. சப்போஸ் நம்ம பேசும்போதே டக்குன்னு வாயில் வந்துடும். வந்துச்சுன்னா அதோட நிறுத்திக்கணும். ஆமாம், ஏதாவது சிக்னல் வச்சுக்கலாமா? கோட் வேர்ட்ஸ் வச்சுக்கணும். கோட் ரேட். ஐயோ, இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் நம்ம நடந்து போகணுமா? இந்த இடத்துல ஒருத்தனை மிஸ் பண்ணுறோம், பூனியை மிஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அவன் இருந்திருந்தா அவன் கூட சேர்ந்து பிளான். ஆமாம், அவனும் பூனி மம்மியும் அவங்களையும் கூப்பிட்டு போயிருக்கலாம் ஜாலியாக. பட்டு பயப்புள்ள இந்தியா வரல. நான் வர டைம் பார்த்து நம்மளே நான் நேற்று நைட்டு சடனாக பிளான் பண்ண தானே. நேற்று நைட்டு சும்மா உட்காந்து பேசினே இருந்தோம். அப்புறம் சடனாக வந்து லாஸ்ட் மினிட் பிளான் மாதிரி டக்குன்னு டிக்கெட் புக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு.
இன்னொரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து என் பேர் வந்து சுரேஷ் பாபுன்னு டைப் பண்ணிட்டுருக்கேன். ஐ போட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் இதுதான் நடக்குது. சரியான நம்பர் 1 ரூல்ஸ் நம்ம அருள் ப்ரோ. அவங்க அம்மா முன்னாடி திட்டக்கூட முடியலனால போர்டிங் பாஸே வாங்கலை இன்னும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள போய் செக்இன் கவுண்டர் காமிச்சு விட்ருக்காரு. நான் முன்னாடி பேக் தள்ளுவார் கேப்பில் இந்த வேலையை பார்த்துருக்காரு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்இன் கவுண்டரு. இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு பேக் போடணும். போட்டோன்னே இதுதான் வந்து கொடுப்பாங்க போர்டிங் பாஸ். அப்படியே அனுப்பிச்சிட்டேன். நான் அதுதான் சொல்றேன். இது உண்டுமா. இந்த வாட்டி வந்து என்கிட்ட லேப்டாப் மட்டும் தவிர வேறு எதுவுமே இல்லை பெருசாக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, டக்குன்னு உள்ளே போயிடலாம். ஸோ அடுத்து இங்கே வந்து நம்ம போர்டிங் பாஸை காமிச்சிட்டு உள்ளே போய்ட்டு அங்கே செக்கிங் ஸ்கேனிங் இங்கே தான் இருக்கா வா. எங்கள் மம்மி எனக்கு சொல்லி தராங்க. வா சசிகலா. அவங்க மட்டும் தான் தெளிவாக இருக்காங்க. நம்ம 3 பேர். ஆமாம், நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நீ தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்க. நான் பேக்கை முன்னாடி தள்ளிட்டு போகிற கேப்பில் நீ அதுக்குள்ளே அவங்கள எங்கே அனுப்பிச்சி விட்ருக்க. அதுக்கு அப்படியே நின்றுட்டோம். டிக்கெட் காமிச்சிட உள்ள அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு அவள் அதுக்குள்ள அருள் ஃபோன் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செக்கிங் முடிச்சுட்டு அங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங்கு. இந்த இடத்துலலாம் நம்மளால் கேமரா யூஸ் பண்ண முடியாது. எப்படி இருக்குமா ஏர்போர்ட்டுக்குள்ள வந்தது? ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தானே இருக்குது. ஆமாம், அப்படியே கத்த ஓகே ஆண்டி, சொல்லுங்கள் ஏர்போர்ட் எப்படி இருக்குது? எனக்கு ஏதோ தெரியாத சந்தோஷமாக இருக்கு. நீவா எப்பவும் போகிற எண்ணெயை மட்டும் சாவடிக்கிறானுங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு. உள்ள இது லேப்டாப்பு அதெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சு அவங்களை காமிச்சா தான் விடுவாங்க. என்ன புளிப்பல்ல போடாதானே கேட்குறியா? புளிப்பல்ல அது போட்டாலும் போடலனாலும் அப்படிதான். சொல்லுமா, எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. ஏர்போர்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கண்ணாடியை மாற்றி போட்டு மரியாதை கண்ணாடி ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இது டொமஸ்டிக்ல எல்லாம் விலை அதிகமாக சொல்லிடுறோம். இங்கே எல்லாம் விலை இருக்கு. உங்களோட பரிசு 3950 ரூபா. லெதர்மா ஒரிஜினல் லெதரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நம்பணும். சரி. வெளியில் நம்பணுமா? ஸோ பேசாமல் ஷூ இங்கேயே வாங்கிடலாம். காலையில் அவங்க இறங்கும் போதே குளிர் இருக்கும், ஸ்னோ இருக்கும். ஆக்சுவலாக ஷூ வந்து வாங்காமல் வந்துட்டோம். ஏர்போர்ட் அதிகமாக இருக்கும். சரி, இது மட்டும் போட்டுவேன். என் ட்ரெஸ்ஸுக்கு இது பேக் செட் ஆகல. அப்படியே பாருங்க, புடவையை பார்த்து. அம்மா உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் நான் கொடுக்குறேம்மா, நீ எது வேணுமோ வாங்கிக்கோ. உங்ககிட்ட நிறைய இருக்கு, போட மாட்டாங்க. அதே தான். யோ 2 பீரோ 3 பீரோ ஃபுல்லாக இருக்கியா புடவைங்க. அங்கே போறியா? போயிட்டாங்க. நகையை பார்த்துட்டாங்க. நகையை பார்த்த உடனே 2 பேரும் கிளம்பிட்டாங்க கைஸ். ஏன்மா இருக்கே ஒன்று போட்டுறேன். 4500 இதுவா? 4500 இருக்குல்ல, போட்டுறேன். இல்லை அவங்க வந்து ரேட் 4500 ரூபாய். 2 பேர் 4500 ரூபாய். 350 ரூபா 400 ரூபா. ஏர்போர்ட்ல எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாமே காசு தான்மா. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் இது கொஞ்சம் நேரம் வாங்க. எவ்வளோ பிரதர் இது? 890. 899 900 ருபீஸ். 300 400 தான் இருக்கும் அது. உடனே வந்து 900 ருபீஸ்ன்றாங்க. அந்த ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரொம்ப லாங் ஜர்னி, கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அம்மாவுக்கு. வேறு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்கல்லாம். எதுக்காக இவ்வளோ கூட்டமாக இருக்குது? உள்ளே ஏற போகிறாங்க ஃப்ளைட்டில். இதான் ஃபஸ்ட்டு அம்மா எஸ்கலேட்டர். ஓ, ஒருத்தராலாம் பஸ்ஸெல்லாம் இருக்குல்ல, ஃப்ளைட்டு வரும்ல, அதில் தான் நம்ம போயிடுவோம். அந்த பக்கம் தான் எனக்கு தூரம் எட்டரை பட்டு. புரியல. இது டொமஸ்டிக் ஃப்ளைட்னால சின்னதாக இருக்குமா ஃப்ளைட்டு? இல்லை, பஸ்ஸு பஸ் ஏறி பஸ்ஸில் போய் நம்ம ஃப்ளைட்டு ஏற இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. சில டைம் வந்து அந்த ஃப்ளைட் இருக்கு பார்த்தியா, அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி மேலே இருந்தே நம்ம உள்ளேருந்தே போயிடலாம் ஃப்ளைட்டுக்குள்ளே. இப்படியா? அது எதனா ஒரு ஃப்ளைட்டில் போய் ஏறி உட்காந்து போகிறேன். அப்படிலாம் யாரும் விட மாட்டாங்க. தமிழ் தெரிஞ்சால் பரவாயில்ல. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாம் நீங்கள் எங்கே போனாலும் நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒருத்தர் வந்துடுவாங்கம்மா. நீ அதான் கவலைப்படவே தெரியல. நிறைய சீரியல் ஆக்ட்ரஸ் அவங்க இவங்கன்னு வருவாங்க. அப்படியே அவங்களாம் பார்த்தாலும் நம்ம கண்டுக்காத மாதிரி போய். நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பெருசாக அந்தளவுக்கு எதுவும் இல்லை. நம்ம எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எல்லாம் கொஞ்சம் புதுசாக தெரியுது. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துருக்க மாதிரி தான் உட்காந்துருக்காங்கல்ல. ஆனால் செக்கிங் மட்டும் அதிகம், அவ்வளோதான். ஃப்ளைட்டு பேர் போயிட்டு வந்து எவ்வளோ ஃப்ளைட் நிற்கிட்டு இருக்கா? நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் பஸ் நிற்கும்ல, அதே மாதிரி தான் 12. அதுதான் நம்ம கேட்டு எவ்வளோ கூட்டம் இருக்குது. கையில் வச்சுக்கோ. அங்கே போனோன்னு அவங்ககிட்ட கொடுத்தனா அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம உள்ள அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே மக்களே, எங்கள் அம்மா முகத்தில் லைட்டாக பீதி தெரியுது.
அதாவது பிரச்சனை இல்லை. ஸோ போர்டிங் டெல்லி பாருங்க தாத்தா பேர் மிஸ்டேக்கு சுரேஷ் பாபுக்கு சுரேஷ் பாபுன்னு போட்டுருவாங்க. நல்ல நேரம் இன்னைக்கு நம்ம ஃப்ளைட்டு கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாம் ஜாலியாக. இல்லையா? ஆமாம் இதோ இது இருக்குல்ல அதில் போனோம்னா வந்து நம்ம டேரெக்டாக ஃப்ளைட்டு உள்ளே எடுக்க முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டு கீழே தான் நிற்போம். அதனால் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். Million thoughts are spinning round in my head. My pulse holds it down, 'cause I'm almost there. Now I see you through the window and I'm walking on air. But I won't let you know, and I know how it goes. It's supposed to feel incredible. It's too bad you had to leave. Please come back now, baby, where were we? Said you changed and a lot. Got the memories still popping up. Show me your heart, show you mine. You go first, I will whine. You're my soul, my heart, my beautiful. You're my first, my last, my wonderful. And I just can't seem to get enough. It's because I love you most of all. சவுண்ட் எப்படி இருக்கு? பயங்கரங்க வந்து இப்போதான் ஏறி இறங்குமா? ஆமாம் இப்படி மேலே போயிட்டு சர்றனு அதெல்லாம் சொல்லாது. அப்படிலாம் இல்லைம்மா ஸ்ட்ரெயிட்டாக போகுதுல ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்படியே காலம் இருக்கும். ஏர்பஸ் A320 ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு 29 எப்படி இருக்கு பாருங்க. விண்டோ சீட் இல்லை கைஸ். விண்டோ சீட் கிடச்சிருச்சு. இந்த பெல்ட்டு அந்த சைடு ஒன்று இருக்கும் பாரு. அதை போட்டு இதை இழுத்துரு. வாட்டர் பாட்டில் இது அவ்வளோதான். ஓகேவா? இந்தா கை இடு. இதில் கை வச்சு எப்படி இருக்கு? ஏறும்போது தான் தெரிய போகுது எனக்கு. ஏறும். ஓகே மக்களே, வெற்றிகரமாக வந்துட்டோம். ஒரு ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். எப்படி இருக்குதாயே? ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படியே இழுக்கமாக இருக்கும். ஆனால் இது டொமஸ்டிக் ஃப்ளைட்லமா நல்லா சின்னதாக இருக்கும். டொமஸ்டிக் ஆனால் அதில் கூட இந்த வாட்டி கூட்டம் அதிகமாக லீவ் நாளில். ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அருளோட மம்மிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்டோ சீட் கிடச்சிருச்சு. சக்ஸஸ்ஃபுல். முதலில் ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டேன் என் தாயை. இதோட வேறு ஒரு சந்தோஷமான ஒரு இது தானே நம்மளுக்கு. கீழே வண்டிங்க போயிட்டுருக்கு. இது அப்படியே தான் ஸ்டேபிளாக தான் நிற்கிது. இதுக்கப்புறம் தான் மூவ் ஆகும். போகிற மாதிரி உனக்கு வாந்தி வர மாதிரி இருந்தால் இதை பாரு இருக்குல்ல, இதை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோ. எப்படி இருக்குது ஃப்ளைட்டு? இப்போ ஏறும்போது தான் உனக்கு தெரியும். தண்ணி குடிச்சிக்கோ. ஆனால் எதுவுமே இல்லைம்மா, ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ஸ்பீடாக போய் இறங்கி சொன்னதாக ஸ்பீடாக போயிட்டு உனக்கு அது மேலே போகிறதே தெரியாது. லைட்டாக ஃபீல் ஆகும். ஃபஸ்ட் டைமில் லைட்டாக ஃபீல் ஆகும். அவ்வளோதான். ஃப்ளைட் வந்து பார்த்தா மூவ் ஆரம்பிச்சு போயிட்டு ரன்வேல போவோம். ரன்வேல போயிட்டு அப்படியே அப்படியே அந்த சைடு விண்டோவில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சக்ஸஸ் ராமசாமி. சக்ஸஸ் சின்ன வயசு கனவு, சின்ன வயசில் கொடுத்த வாக்கு, ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்ன வாக்கு நீ நிறைவேறுது. லைட்டாக ஒரு மாதிரி கண்ணு கலக்குது. வேறு சொல்லிக் கொடுக்குறாங்க பாரு என்ன பண்ணணுன்னு. ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சுன்னா என்ன பண்ண சொல்லி கொடுத்து அதெல்லாம் பார்த்தாலும் ஒரு யூஸ் இல்லை. உண்டை வெளியே பாரு மார்க்குள்ளே வந்து தான் ஒன்றா போகணும். இந்த லைன் இருக்கலாம், லைனை ஃபாலோ பண்ணியே போகும். ஓகே, பிரேக் போடுறாங்க. ட்ரெயின்
மாதிரியே தான் இருக்குல்ல, குழந்தை ஒரு பக்கம் அழுகுது. கொடுப்பாங்களா நம்ம எதுனா? அதெல்லாம் இங்கே மேலே இருக்கும், சீட்டு கீழே இருக்கும். சொல்லாது அது எதுக்குன்னு சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் சொல்கிறோம். நான் ஃப்ளைட் போகும்போது எதுனா ஆயிடுச்சுன்னா ஆமாம், ஃப்ளைட் போகும்போது எதனா ஆச்சுன்னா அது மாதிரி எடுத்து நம்மளே ஊற்றி ஃப்ளைட்டில் அது வரை எடுத்து யாரும் போடுவாங்க. தண்ணியில் விழுந்தாமா. ஏசி, லைட்டு, இது அமுக்கலன்னு வச்சுங்க தெரியும். இது அமுக்கலைன்னா அவங்க வந்து வருவாங்க, எனக்கு எதனா தேவை, தண்ணி வேணும், இதில் வேணான்னா தேவைன்னா நமக்கு வருவாங்க. மெனு இருக்கும், மெனு கார்டு இருக்காதுண்ணா இல்லையா? இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் வந்து இங்கெல்லாம் மெனு கார்டு இருக்கும். அது வந்து சேஃப்டி கார்டு. காது அடைச்சிச்சுன்னா மட்டும் மூக்கை டக்குன்னு மூடிட்டு மூச்சு விடும், மூக்குலேயே மூச்சு விடும். அதுதான் இப்போ தான் டேக் ஆஃப் ஆக போகுது. இவ்வளோ ஸ்பீடாக போகுது, மேலே போனால் எப்படி போகும்? நல்லா கிளம்பிச்சு. சென்னை சிட்டி பேர் திருப்பூர் வடது கொஞ்சம் பேர் என்னடா சாயுது அப்படியே. ஃப்ளைட்டு திருப்புறாங்க. இந்த கடலில் வந்து போகிற மாதிரி இருக்குதா? கீழே பார்த்தா கடல் வேறு, ஃபுல்லாக கடல். அதான் ஆமாம், நார்மலாக அது ஃப்ளைட்டு இப்படி போயிட்டு இருக்குமா, நீ எப்படி நேரம் உட்காருவேன், அப்படி சமைச்சு உட்காந்து. அதான் பீச்சு சரி, அதான் இல்லை. அதெல்லாம் கடல்மா, மேலே இருக்கிறது மேகம்மா, கீழே அந்த ப்ளூ அது அதெல்லாம் கடல். நீ இப்போ எப்படி உட்காந்தாலுமே அது அப்படி தான் இருக்கும், ஏன்னா அவன் கிராஸாக போய்கிட்டு இருக்கான். வீட்டாங்குள்ள இருக்குது போவே இல்லையே. போயிட்டு தான் இருக்கு, எனக்கு தெரியல. அவன் அருள் பொம்மை சுத்தமாக ரியாக்ஷன் எதுவே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப சென்சிட்டிவ். அவங்க அசுரத்தலத்தில் கூட யாரும் பண்ணாங்க. இருக்கிறதுலே ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, பையன் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுக்குறோம்ல, போதும் உழைச்சது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அந்த ஒரு சந்தோஷம் தான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தது எனக்கே கேட்கல. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டு போய் டெல்லியில் ரீச் ஆகும். 7 மணிக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா 8:30 மணிக்கு எங்களுக்கு பஸ்ஸு மணாலிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் கேப் இருக்குது. ஸோ லக்கேஜ் வரணும், லக்கேஜ் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பாயிண்ட் போகணும். பிக்கப் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து 18 கிலோமீட்டர். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்க போகிறேன். இவர் வந்து பின்னாடி வர ஏர் ஹோஸ்டஸ் வேலையை சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சைட் அடிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அம்மா சுத்தமாக ஒரு சொட்டு கூட ரியாக்ஷனே இல்லை, அப்படியே உட்காந்துருக்காங்க. பார்த்துக்கலாம் நீ என்னடா கேட்டால் ஒன்றும் இல்லைன்றாங்க. எனக்கே இருக்கு. ஓகே நான் வந்து பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 1 hour இருக்குது. நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போகிற ஏறும்போது ஒரு மாதிரி அப்படியே ஏதோ ஒரு இடத்துலயே இருக்க மாதிரி இருக்கு போல இருக்கு அவங்களுக்கு. இங்கே வந்துக்கிட்டும் ஃப்ளைட்டு லேண்ட் ஆன அடுத்த நிமிஷம் வீடியோ கால். பட்டு நான் அதுக்குள்ளே மிஸ் பண்ண ஆரம்பிச்சியா? ஆமாம் அப்படின்ட்டு தானே, அவங்க கூடவே இருந்து திடீர்னு இல்லைன்னா கஷ்டமாக இருக்கு. இந்த மம்மிஸ் இருக்காங்களே, மம்மிஸ் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போகிற குழந்தைங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேர பிள்ளைங்க. வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. ஸோ குளிர்தா இங்கே இப்படி குளிர்து கைஸ் செமையாக. ஓகே கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோம். இது வேறு ஒன்று வெளியே வந்து முடிஞ்சுது. ஓகே கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் டெல்லி ஏர்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து டைமே இல்லை, இங்கே வந்து டிராஃபிக்காக காட்டுது, 40 நிமிஷம் காட்டுது போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நானும்
இவரும் வந்து ஆரஞ்சு எங்கள் அம்மா 2 பேரும் பிளாக் அண்ட் ரெட்டு. ஏன்னா வெளியே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா குளிர ஆரம்பிச்சிச்சு. எப்படி போச்சு ரைட்டு? அவ்வளோ நார்மல் தான். பின்னாடி அம்மா அவங்களுக்கு தான். ஆமாம், ஆண்டி தான் வந்து ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே அமைதியாக உட்காந்து வந்து ஏறும்போது ஒரு மாதிரி இருந்தது, எல்லாரும் சைலண்டாக உட்காந்தாங்க. அவங்க முகத்தில் பயத்தை காட்டாத கொஞ்சம் கூட ரியாக்ஷனே கொடுக்கல அவ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கேருந்து 18 கிலோமீட்டர் அந்த லொக்கேஷன் போகிறோம். ஸோ யா கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் போயிட்டு பஸ் ஏறி நாங்கள் மணாலி போக போகிறோம். அண்டு எப்படி இருக்க போகுது அந்த ஒரு ஜேர்னின்றதை நீங்கள் அதில் பார்ப்பீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து என்னென்னமோ பண்ணுறோம், எவ்வளவோ செலவு பண்ணுறோம், என்னமோ பண்ணுறோம். நம்ம அப்பா அம்மாவை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். அவங்களுக்கு மீன்ஸ் அவங்களால பண்ண முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த நம்ம பண்ண வைப்போம். அதுதான் வந்து நம்மளுடைய சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். என்ன ப்ரோ? அதே தானே. ஆமாம். ஸோ யா, ஸோ ஃபைனலி வந்து ஒரு விஷயம் நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்து நிறைவேற்றிட்டேன். எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாமே வந்து ஃப்யூச்சரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுவோம். அண்ட் இப்போ வந்து டாக்ஸி புக் பண்ணிட்டு நம்ம இங்கே கிளம்புவோம். ஆஸ் யூசுவல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் கைஸ். டாடா, பாய் பாய். பாய் சொல்கிறேன். ஓகே கைஸ், பாய் பாய்.